எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம இனி இது எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்கேனுடைய அடுத்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மேலே வெளிவரும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருந்தோம். ஆனால் இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே டாக்டர் படம் போஸ்ட்பெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி டான் படத்தோடைய ஷூட்டிங் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க கொரோனாவால் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. டான் படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டு இதோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எஸ்கேனா முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. ஏன்னா இந்த ஒரு படம் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் எடுக்க போகிறாங்க. இந்த ஒரு படத்தோடைய டைட்டில் கூட சிங்க பாதை. ஏன்னா இந்த ஒரு டைட்டில் கேட்கும் போதே செம்ம மாசாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு படத்துக்கு ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் அப்படின்னு தகவல் வெளியே வந்திருக்கு. பட் இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடும் போது இது யார் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற தகவல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்துக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை டாக்டர் மற்றும் டான் படத்துக்கு வெளியிட்ட மாதிரி ஒரு மோசன் போஸ்டராக தான் வெளியில படக்குழு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய டைட்டில் மற்றும் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் இந்த படத்துடைய மற்ற கேஸ்டிங் அப்டேட்லாம் வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாமே இந்த மேக்குள்ளே வெளியிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது டான் மற்றும் டாக்டர் படம் போஸ்ட்பெண்ட் ஆகிற ஒரு காரணத்தினால இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. ஏன்னா வலிமை படத்துக்கு அவங்க சொன்ன அதே ரீசன் தான் இந்த ஒரு படத்துக்கும் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால SK20 இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் தள்ளி போகும் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. இதை தொடர்ந்து டான் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் ஜூனில் தான் வெளிவரும் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. அப்படிங்கிறனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னென்ன அப்டேட்லாம் வெளிவருது அப்படிங்கிற எல்லாத்தையுமே. ஏன்னா இதுக்கு அடுத்த படமாக தேசிங்கு பெரியசாமி அவர் கூட ஒரு படம் பண்ண போகிறாரு. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் வரும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்டோட கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.